சரணம். வணக்கமட்டி ஐயா சரணம். பழனிசாமி ஐயா சரணம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. சிவாய சாமி. பெரியதுல அவங்க தோட்டம் எங்களுக்கு தெரியாது சாமி. தோட்டத்துக்கு இருக்காது. இந்த தோட்டமே எங்களுக்கு தெரியாது. அப்படின்னு போது இந்த தோட்டத்தில் நாங்கள் தீபாவளி அன்னைக்கு தீபாவளி கொண்டாட மாட்டோம். இங்கதான் வந்துருவோம் சாமி. இங்கே வந்துதான் சாமிக்கு இங்கே தீபாவளி அன்னைக்கு வந்து உட்காந்துருக்காரு. இந்த திண்ணையில் உட்காந்துருக்கும் போது சாமிகிட்ட சாமியே வந்து விபூதி போடுறேன். விபூதி போட்டு எல்லாம் போட்டு முடிச்சுட்டு கடைசியில் கால் விபூதியெல்லாம் போட்டுட்டு ஒரு அம்மா எஸ்பியாக இருக்காங்க. அந்த அம்மா லட்டு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ப்ரமோஷன் கிடச்சிருச்சுன்னு அவங்க வந்திருக்காங்க. நாங்கள் ஒரு 10-50 பேர் உட்காந்துருக்கோம். அப்போயெல்லாம் அம்பிட்டு கொஞ்சம் உட்காந்துருக்கோம். உட்காந்துருக்கும் போது சாமி சாமி விபூதி எல்லாம் போட்டுட்டு என்ன 2 லிட்டர் எண்ணெயும் கொண்டு வந்திருக்க, அதை பூரா ஊற்று சாமி 2 டப்பாவும் அப்படின்னா 2 டப்பா உன் மேலேருந்து உடம்பு பூரா ஊற்றுனா 2 லிட்டர் எண்ணெய் எங்கே சாமி போகும்? கீழே வேட்டியில் விடிச்சிட்டு பூரா எண்ணெயாக போச்சு. துண்டு பூரா எண்ணெயாக போச்சு. இன்னும் ஊற்றுண்டா எம்பிட்டா சாமி ஊற்றிக்கிருப்போம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் நானும் ஊற்றணும். கடைசியில் அந்த விபூதி அந்த எண்ணெயும் அந்த விபூதியும் ஒன்றா கலந்து என் தலையில் ஊற்றி விட்டார். தலையில் ஊற்றினா செல்லூர்லேருந்து மதுரையிலேருந்து 2-3 பேர் வந்திருக்காங்க. அம்மா என்னம்மா இப்படி இருக்கீங்க? நான் காலையில் உடுத்துறது கூட சேலை கொண்டு போகலையே, பூரா எண்ணெய் ஆக்கி விட்டாரே சாமி, ஊற்றி விட்டாரே அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்பட்டு போய் உட்காந்துருக்கேன். சாமி காலையில் மோட்டார் ஓடு, அந்த மண்ணை கரம்ப மண்ணை எடுத்து தேய்ச்சி குடி சாமியை, கரம்ப மண்ணை தான் எடுக்கணும் தேய்க்கணும் அப்படின்னு சொன்னார். சாமி இது நல்லது சாமி, பூரா இந்த ட்ரெஸ் கூட எடுத்துக்கல, இந்த பூரா வெறும் எண்ணெயாக இருக்குது, எப்படி சாமி நான் ஊருக்கு போவேன் அப்படின்றபோது போக போகத்தான் உனக்கு தெரியும், இப்போ தெரியாது அப்படின்றது ஒவ்வொரு வார்த்தையும் பேசுனது. என் மருமகளுக்கு அடுத்த வாரம் நீங்கள் போ, மெரிட்டில் பாஸ் எழுதியிருக்கா சாமி, பரிசு எழுதியிருக்கா, அவளுக்கு பாஸ் ஆயிடுவாளா அப்படின்னு கேட்குறேன். ஓ சாமி அடுத்த வாரம் ரிசல்ட் வரும், நல்லா இருவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரியாவும் இன்னைக்கு +2 1க்கு எடுக்கிறா, கவர்மெண்ட் டீச்சராக இருக்கா. ஒரு தாய் தான் பிள்ளை ரொம்ப இதாக இருக்கிற பிள்ளை தான், நல்லா இருக்கா, நல்லா படிச்சு வேலை பார்த்துட்டாரு. சாமி தான் கொடுத்தாரு வேலை. என் மகனுக்கு முடியலை, அவர் தான் சரியாயிக்குனாரு. ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் மறக்கவே முடியாது சாமி. இந்த காணலில் உட்காந்துருக்கும் போது இந்த பையன் ஈஸ்வரை முண்டாட்டி ஒரு ராத்திரி நடிச்சாவும் கூட ஒரு உணர்வு வருது, எங்கே போய் காப்பி வாங்குவோம்னா கோப பட்சியில் எந்திரிக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைய போய் கதவை தட்டி ஒரு கடுங்காப்பியை கூட வச்சு கொடுக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு யாரும் சாப்பிடலாமா, வாங்க இந்த காப்பியை குடிங்க அப்படின்னு ஆதரவு சொன்னாங்க. இந்த பெரியதுரை வருவார், இவருக்கு எதுவும் தெரியாது, அவங்க வீட்டில் ஆள் இல்லை, அவங்க போவார். இன்னைக்கு இந்த இடம் எங்களுக்கு ஒரு பிருந்தாவனம் சாமி. இந்த மாதிரி இப்போ கண்ணில் ஆக்கவும் எனக்கு ரொம்ப பாசம், எம்பூட்டோ அழகா இருக்கு சாமி. இதே மாதிரி இந்த பிரமுக தீர்த்த கிணறு வெட்ட வந்தவங்கெல்லாம் பாவங்க சாமி, அதுகளும் சுற்றி எல்லாம் எடுத்து உடைக்குங்க, கயிறில் தாண்டுங்க, அவர் சொன்ன வேலை பூரா செய்யுங்க. அந்த ஆளு பூரா இல்லை சாமி. அவங்க குடும்பம் எப்படி இருக்கும் எனக்கு மனவேதனை தான். இருந்துட்டாலும் இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்கே இருக்காங்க, பூரா புது ஆளாக இருக்காங்க. இதை பற்றி பேசுறதுக்கான எனக்கு வாய்ப்பு இல்லை சாமி. கடவுளே எல்லா மக்களையும் காப்பாற்றி இன்னைக்கு அவர் இருந்த இடத்துல இப்படி படுக்க வச்சார் சாமி. படுக்க வச்சுட்டே எனக்கு எண்ணெய் ஊத்துனார் சாமி. என் தலையிலேருந்து இப்படி படுத்துக்க சாமி, பெருமாள் மாதிரி படுத்துக்க அப்படின்னு மேலேருந்து எண்ணெயை ஊத்துனார். சத்துருவே வணக்கமட்டி ஐயா, பழனிசாமி ஐயா, மேலே ஊஞ்சிருந்தோம்ல சாமி, இடும கோயில் மலையில் அது இங்கே வந்திருக்காரு சாமி. பைரவர் போகிற வரத்துக்கு நல்ல இடத்துல ஊஞ்சி வச்சுருக்கீங்க. பார்த்தாச்சு சாமி. சூரிய நாராயண பிரவே, சந்திர நாராயண பிரவே, பௌர்ணமி நிலவே, பிரதோஷ நிலவே, நமோ நாராயணா, லட்சுமி நாராயணி, குபேர நாராயணா, குபேர லட்சுமி, பெருமாள் ஐயா எல்லாத்துக்கும் ஐஸ்வர்யம் செல்வம் காட்டி கொடுத்த சாமி. ஐஸ்வர்யம் செல்வம் தான் யாருமே ஆதரிப்பாங்க சாமி. காப்பாற்றி கொடுறா. கால பைரவரே வணக்கமட்டி ஐயா, சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், வணக்கமட்டி ஐயா. பழனிசாமி ஐயா, பகவானே துன்பா கடம்பா கண்டா போற்றி. நீங்கள் எடுத்தாச்சப்பா.